அல்லாஹ் மிக கருணை உள்ளம் கொண்டவன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னை உரைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். முத்தலிசா மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோபக்காரரு, ரொம்ப கோபக்காரர். முத்தலிசா மாதிரி ரொம்ப கோபக்காரரு அவரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோபக்காரரு. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, பனி இஸ்ராயலுடைய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் காரூன் அப்படின்னு பயங்கரமான ஒரு பாஷா காரூன், அவனுடைய ஆட்சி அதிகாரம் இப்படி அப்படி இல்லை ஃபாரூக் பாய். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த காரூனுடைய ஹசானாவுடைய சாவியை தூக்கிறதுக்கு பெரிய பெரிய பலசாலிகள் வேணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், காரூனுக்கு ஆட்சி அதிகாரம் செல்வங்களை கொட்டி கொட்டி கொடுத்தான். அவ்வளோ பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு கொடூரமான அரசன் காரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு போய் தாவத்து கொடுத்தார், அல்லாஹ்வை ஏற்றுக்கோடா அப்படி. நான்லாம் ஒத்துக்க மாட்டேன், அல்லாஹ்வை ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். கடைசியில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவரை எப்படியாவது நம்ம வழியிருந்து தூக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெண்மணியை கூப்பிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் உன்னை கற்பழிச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே இட்டு கட்டினான். அந்த பெண்மணியை கொண்டு வந்து சபையில நிப்பாடுறான். பனி இஸ்ராயலுடைய பெரிய கூட்டம் நிக்குது. என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டாரா அப்படி. அந்த பெண்மணி வந்து சாட்சி சொல்ல நிற்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணை பார்த்த உடனே, அல்லாஹ்வை அஞ்சி சொல்லு, நான் உன்னை பார்த்ததே கிடையாது, ஆனா நீ என்ன சொல்ற, உன்னுடைய கற்பை நான் சூறையாடிக்க அப்படின்னு நீ சொல்ற, அல்லாஹ்வை அஞ்சி சொல்லு அப்படி. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வையை பார்த்த உடனே அந்த பெண்மணி சரண்டர் ஆயிட்டான். ஏன்னா அவ்வளவு ஒளி தஜல்லி அவருடைய கண்கள்ல. ஏன் அல்லாஹ்வுடைய தஜல்லி அவரோட பார்த்தாரு. ஒரு சின்ன ஒரு ஊசியுடைய நுனி அளவுக்கு கோகை தூர்ல பார்த்த உடனே அந்த பெண்மணி சொன்னா, இல்லைங்க சபையில அவர் என்னை பார்த்தது கூட கிடையாதுங்க, அவர் என்னை கற்பழிக்கல, காரூன் தான் என்ன செஞ்சான், ஒரு செட்டிங் பண்ணணும் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயங்கர கோபம் வந்துருச்சு. அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த காரூன் அப்படியே உயிரோட புதைச்சிரு, ஜிந்தா गाड़ से छोड़ना मत उसे, जिंदा गाड़. वो भी इसके पास इतने माल दौलत है, दौलत के साथ खजाने के साथ गाड़वाल. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சார். நபியுடைய துவா அல்லாஹ் மர்பான ஹதீஸா உடனே அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். சரி, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சு ஒரு செகண்ட்ல என்னாச்சு அப்படின்னா, காரூனுடைய கால் அப்படியே மேக்னெட் மாதிரி பூமி பிடிச்சிக்கிச்சு. கொஞ்சம் அப்படியே மேக்னெட் மாதிரி பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சி என்ன செஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுக்குது. காரூனுக்கு பயம் வந்துருச்சு. மூசா கிட்ட சொன்ன, மூசா என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாம செஞ்சிட்டேன், என்னை விட்டுடு அப்படின்னு. காரூன் மூசா சொன்னா, இல்ல அவர் கெஞ்சோ, அவர் அந்தர் கெஞ்சோ அப்படிங்கிறாப்புல. மறுபடியும் போகுது, முழங்காலு தொட்டை இடுப்பு அப்படியே முழுக்க அப்படியே இறங்கிட்டான். முழுக்க அப்படியே ஹசானாவோட, அவனுடைய பயங்கரமான ஆடம்பரமான சொத்துக்களோட, வைர வைடூரியங்கள் பவனங்கள் கொண்ட மிகப்பெரிய கோட்டைகளோட அப்படியே உயிரோட புதைச்சிட்டான். அல்லாஹ் உயிரோட புதைச்ச பிறகு அல்லாஹ் சொன்னா, மூசா நீ சொன்ன மாதிரி அவனை என்ன உயிரோட புதைச்சிட்டேன், ஆனா உண்மையில எனக்கு ஒரு சிறிய வருத்தம் அப்படின்னார். அல்லாஹ் என்ன சொல்ல முத்தலிசா, உண்மையில எனக்கு பயங்கர வருத்தம் அப்படின்னு. அல்லாஹ்கிட்ட கேட்டா மூசா சொன்னா, யா அல்லாஹ் என் மேல உனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு. எத்தனை தடவை அவன் மன்னிப்பு கேட்டான் உங்ககிட்ட. அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் கொஞ்சமா இறக்கினேன். அப்பப்பெல்லாம் உங்ககிட்ட என்ன செஞ்சா, மூசா என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு. நீ மன்னிக்காம ரொம்ப வரட்டு கௌரவமா உட்கார்ந்துருந்த. அவன் உங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு மன்னிப்பு என் கிட்ட கேட்டு இருந்தானே அடுத்த செகண்ட் மன்னிச்சிருப்பேன். அல்லாஹ் அக்பர். இதுதான் குதா. அபு பாய், இதுதான் குதா. உன்கிட்ட பலாயிரம் தடவை கேட்டா நீ மன்னிக்கல, ஆனா உன்கிட்ட கேட்ட மன்னிப்ப என் கிட்ட ஒரே ஒரு தடவை, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ் அப்படின்னு என் கிட்ட கேட்டிருந்தா அப்படின்னா அடுத்த செகண்ட் அவனை மன்னிச்சிருப்பேன். இதுதான் அல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம், மிக மிக கருணை உள்ளம் கொண்டவன், மனிதர்கள் மாதிரி கிடையாது.